अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलाम अला रसूलिल्लाहि अम्मा बाद। கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அதிகாரி பெருமக்களே, இறையில்ல நிர்வாக பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான இந்த ஷாபான் மாதத்திலே சாதரியா ஜாவியா மக்தப் மதரசாவினுடைய 7வது ஆண்டு விழா சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விழாவின் மூலமாக இந்த மஹல்லாவிற்கு மாபெரிய ஒரு வெளிச்சத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி அனைவரும் ஹிதாயத்தை பெற்று நல்லடியார்களாக வாழ்ந்து நல்லடியார்களாக மௌத்தை சந்தித்து நல்லடியார்களோடு சுவனத்தில் செல்லக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வாராக. ஆமீன். கணியத்திற்குரிய அருமையான பெரியோர்களே, தாய்மார்களே, மக்தப் மதரசாக்கள் மிக மிக அவசியம். எந்த பகுதியிலே மக்தப் மதரசாக்கள் நடைபெறவில்லையோ அங்கே மதமாற்றங்கள் ஏற்படும் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள். மக்தப் மதரசாக்களில் தான் குர்ஆனை படிப்பதற்கும் அதை விளக்குவதற்கும் மார்க்க சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்வதற்கும் பெற்றோர்களிடமும் மற்றவர்களிடமும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்கங்களையும் மதரசாக்களில் தான் போதிக்கப்படுகிறது என்பதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இது நேரம் வரையிலும் நம்முடைய குழந்தைகள் குர்ஆனையும் ஹதீஸையும் கலிமாக்களையும் ஒழுக்கங்களையும் நமக்கு முன்னால் பேசினார்கள் என்றால் பள்ளிக்கூடங்களிலே இவைகள் கற்றுக் கொடுக்கப்படுவது கிடையாது. இந்த ஒழுக்கங்கள் 100 விழுக்காடுகள் இது போன்ற மக்தப் மதரசாக்களில் மட்டும்தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அருமையான தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், தலபுல் இல்மி ஃபதீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின். முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் 2 பாலாரின் மீதும் கல்வியை தேடி சென்று கற்றுக்கொள்வது கட்டாய கடமை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். மற்றொரு ஹதீஸை நாம் திறந்து பார்க்கின்றோம். மன் ஹரஜ ஃபீ தலபில் இல்மி ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹி ஹத்தா யர்ஜிஅ. மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஒருவர் வீட்டை விட்டும் புறப்பட்டு செல்வாரேயானால் அவர் திரும்பி வருகின்ற வரையிலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர் இருக்கிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். கல்வி சம்பந்தமான ஏராளமான செய்திகள் ஹதீஸ்களிலும் குர்ஆனுடைய வசனங்களிலும் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு ஆயத்தில் அல்லாஹ் கேட்பான், அல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். கற்றவரும் மற்றவரும் சமமாக முடியுமா? ஒரு ஆளுக்கு கண் பார்வை இருக்குது, ஒரு ஆளுக்கு கண் பார்வை இல்லை, 2 பேரும் சமம் கிடையாது. ஒரு ஆளுக்கு காது கேட்கும், ஒரு ஆளுக்கு காது கேட்காது, 2 பேரும் சமம் அல்ல. அதை போன்றுதான் கற்றவரும் கல்லாதவரும் சமமே கிடையாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டியிருந்தார். கல்வி பெரியதா பணம் பெரியதா என்றால் நம்மள சில பேர் பணம்ன்றவன ஆண்டு வாயை பொறப்பாங்க. ஆனா பணத்தை விட கல்விதான் சிறந்தது. ஏன் தெரியுமா? கல்வியை யாரும் திருட முடியாது. இப்போ கோதரஸ்து இருக்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் இருக்கிறாங்க, தம்துராஸ் இருக்கிறாங்க. கோதரசு பேட்டைக்கு போகும்போது எவனாச்சும் துப்பாக்கியை காட்டி உன் கல்வியை முடியான்னு கொடுக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. பணத்தை வேணா திருடலாமே தவிர கல்வியை ஒருபோதும் யாரும் திருட முடியாது. அது தொலைந்து போகாது, செல்லா காசாகவும் அது ஆகவே செய்யாது என்பதை
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க அழகு என்பது எதில் இருக்குது அப்படின்னா ஆடையில் தான் அழகு இருக்கிறது, அதே நேரத்தில் நகையில் தான் அழகு இருக்கிறது, பணத்தில் தான் அழகு இருக்கிறது, பதவியில் தான் அழகு இருக்கிறது என்று சொல்வார்கள். இதுவெல்லாம் உண்மையான அழகு அல்ல. அவன் எவ்வளவுதான் கருப்பா இருக்கட்டும், அசிங்கமாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், கல்வி இருந்தால் அதுதான் அவனுக்கு அழகு. பணம் இருக்குத அவர் வாழக்கூடிய பகுதியில் மட்டும்தான் அவருக்கு சிறப்பு. ஆனால் கல்வி கற்றவர் உலக நாடுகள் எங்கு சென்றாலும் கூட அவருக்கு தனி சிறப்பு கிடைக்கும் என்பதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். கல்வி என்பது வெளிச்சம், அறியாமை என்பது இருள். வெளிச்சமான இடத்துல ஒரு ஆள் நடந்து போறாரு அப்படின்னா பள்ளம் இருக்குதா, மேடு இருக்குதா, முள்ளு கிடக்குதா, கல்லு கிடக்குதா, ஏத்தாப்புல வருது ஆனா பெண்ணா, அவர் அறிந்து கொள்வார். ஆனா இருட்டுல ஒரு ஆள் நடந்தாரு அப்படின்னா அவரால் எதுவுமே தெரியாது. அதுபோன்றுதான் கல்வி கற்றவர் நேர்வழியில் செல்வார். கல்வியை கற்காதவர் அவர் பல வழியிலும் மோசமான வழியிலும் செல்வார் என்பதை இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம். மார்க்க ஞானம் இருந்தால் மட்டும்தான் மூட நம்பிக்கையை ஒழிக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு மார்க்க ஞானம் இல்லாத எத்தனையோ உலக கல்வியை படித்தவர்கள் கூட மூட நம்பிக்கைகளையே மூழ்கி கிடப்பதை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். இப்ப இந்தியாவை நாம் எடுத்துக்கொள்வோம். கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு ஒரு ராக்கெட்டை அவங்க கண்டுபிடிச்சு விண்ணில செலுத்துறாங்கன்னு வச்சுக்கிடுவான். அந்த கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானம் இல்ல ராக்கெட்டை விண்ணிலே செலுத்துவதற்கு 50 பைசா சூடனை பொருத்தி வச்சுதான் அவன் என்ன செய்யறான்னா பறக்க வெளியிட்டான். இந்த 50 பைசா சூடன்லயே அது பறக்க போகுது. நீங்க சில வீடுகள்ல நம்ம பார்க்கலாம், இரவு நேரங்கள்ல இஸ்லாமிய வீடுகள்ல கூட ராத்திரி நேரம் வீடு கதவை அடைக்கின்ற பொழுது வீட்டு வாசல்ல வந்து சூடனை பொருத்தி வைக்கிறாங்க. இங்க இல்ல நான் நினைக்கிறேன், அப்படிதான் ஒன்று ரெண்டு இருக்கா, பரவாயில்ல, உண்மையை சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஓய்க்கணும். மார்க்க ஞானம் இல்லாத காரணத்தினால் சூடனை என்ன செய்வானா வீடு முழுக்க சுத்தி பார்த்துட்டு பகலெல்லாம் ஜெயித்தா வர்றதுக்கு என்னென்ன வேலையை பார்க்கணுமோ அதெல்லாம் பார்க்கறது. வீட்டுக்குள்ளதான் ஜெயித்தானே உட்கார்ந்து இருப்பான் நம்ம ரூபத்துல, அவனை போல பிடிச்சி வெளியே தள்ளணும். அதை தள்ளாம வீட்டுக்குள்ள அவங்கள விட்டுக்கிட்டு வெளியே சூடனை பொருத்தி வச்சா அப்படின்னா ஜெயித்தான் போக மாட்டான். இருக்கிற ஜெயித்தான் உள்ளதான் திரும்ப வருவான். சில வீடுகளில் நம்ம பார்க்குற கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு வீடை கட்டியிருப்பாங்க. வீட்டு வாசலை பார்த்தா பிஞ்சு செருப்பும் கட்ட விளக்குமாறும் தொங்கும். ஏன்னு கட்ட ஜெயித்தான் வரக்கூடாது. ஜெயித்தான் வந்து இந்த செருப்புக்கோ விளக்குமாறுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். சில வீட்டில் பார்த்தா பூசணிக்காவை தொங்க விட்டுருப்பாங்க. ஏன் ஒரு பலாப்பழத்தை தொங்க விட வேண்டியதானே? பூசணிக்காய் ஏன் தொங்க விடுதாங்கன்னா பூசணிக்காவுக்கு ஒரு தன்மை, மாச கணக்கு ஆனாலும் உள்ளதான் அழுகுமே தவிர வெளியே வந்து அழுகாம தொங்கிட்டு தான் கிடக்கும். அதனால பூசணிக்காவை என்ன செய்யறாங்கன்னா தொங்க விடுறாங்க. இதுவெல்லாம் மூட நம்பிக்கையில் கட்டுப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஷைத்தானை விரட்டுவதாக இருந்தால் வீட்டில் சூரத்துல் பக்கராவை ஓதுங்க, ஆயத்துல் குர்சியை ஓதுங்க, உங்கள் வீடுகளை விட்டும் ஷைத்தான் விரண்டோடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல. இந்த சட்டங்கள் மக்தப் மதரசாக்களில் மட்டும்தான் அது போதிக்கப்படுமே தவிர பள்ளிக்கூடங்களிலே அது போதிக்கப்பட மாட்டாது. திருஷ்டிக்காக வேண்டி நாம என்னமெல்லாமோ செய்கிறோம். ஆனால் திருஷ்டியை போக்குவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள், அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக். ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் காலையில 3 தடவை மாலையில 3 தடவை நம்ம ஓடிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய திருஷ்டியாக இருந்தாலும் கூட அது நம்மீது படிக்கவே செய்யாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். மார்க்க ஞானம் இல்லை என்று சொன்னால் 4 நட்சத்திரங்களை நாம் பார்த்து கொண்டிருப்போம். இஸ்லாமிய சமூகத்தில் இன்னும் ஜோசியர்களை சந்தித்து ஜாதகம் பார்க்கின்ற பழக்கம் இன்றைக்கும் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில பிரபல்யமாகவே அது காணப்படுகிறது. ஜோசியம் பார்க்கலாமா என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒருவன் ஜாதகம் பார்த்து அதை உண்மை என்று நம்புவானேயானால் 40 நாள் தொழுகை அடிபட்டு போய்விடும். 40 நாள் தொழுகை 200 பக்தி தொழுகவில்லை என்றால் என்ன பாவமோ அது அவருக்கு கிடைக்கும். இப்ப நீங்க எல்லாம் கேட்குறீங்க, அந்த பையன் தொழுகவே இல்லைன்னு வச்சுக்கிடுவான், அவன் கணக்குல 40 நாள் தொழுகை இல்லை,
தொழுகவே மாட்டார் அந்த ஆளு அப்படின்னா 40 நாள் தொழுகவில்லை என்றால் என்ன குற்றமோ அந்த குற்றத்தை அல்லாஹ் அவர் தலையில் வைத்து கெட்டுவான் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு 4 நட்சத்திரம் சமுதாயத்தில் ஊறி போய் கிடக்குது அப்படின்னா மனைவிக்கோ மகளுக்கோ தங்கச்சிக்கோ பேறுகாலம் நேரம் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். மருத்துவர்கள் சொல்றாங்க சுகப்பிரசவம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 100 விழுக்காடுகள் சுகப்பிரசவம் தான் பிறக்கும். உடனே இவங்க சொல்றாங்க 7 to 7:30 நல்ல நேரம் இருக்கு, அந்த நேரத்தில் பிறந்தா பரவாயில்லை, சுகப்பிரசவம் நல்ல நேரம். 7:30 தாண்டி பிறக்கிற மாதிரி இருந்தா எங்களுக்கு சுகப்பிரசவம் தேவையில்லை, நீங்க வயிற்று அறுத்து சிசேரியன் பண்ணுங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நேரங்கள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய மக்களை இன்றைக்கு பார்க்கின்றோமே. அதுக்கு என்ன காரணம்? மார்க்கத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அந்த காலங்களில் என்ன செய்வாங்கன்னா அந்த பேர்கால நேரம் வரும் பொழுது நல்ல நேரம் வரல அப்படின்னா அந்த கர்ப்பிணியை தலையில கெட்டி தொங்க விட்டுருவாங்களாம். உனக்கு குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. அந்த அம்மா என்ன பாடுபடும், எவ்வளவு வேதனை அது சகித்துக் கொண்டு இருக்கும். பொதுவாக ஒரு மனிதன் எவ்வளவு வேதனையை தாங்குவான்னு தெரியுமா? 52 டாஸ் என்று சொல்வார்கள். எவ்வளவுதான் ஜிம்முல போய் உடம்ப தேர்த்தி வச்சாலும் சரிதான், எவ்வளவுதான் திடகாத்திரமான ஆளா இருந்தாலும் சரிதான், அவனால வேதனையை 52 டாஸ் தான் தாங்க முடியும். ஆனால் ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது 58 டாஸ் வேதனையை அவள் சகித்துக் கொள்கிறார். அதனால்தான் தாய்க்கு முதல் மரியாதை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு சஹாபி கேட்பார், நான் யாருக்கு அதிகமா அன்பு செலுத்தணும்? ஒரு தாயிடத்தில். 2வது அதே கேள்வியை கேட்பார், உன் தாயிடத்தில். 3வதும் அதே கேள்வியை கேட்பார், உன் தாயிடத்தில். 4வதா ரசூலுல்லாஹ் உன் தந்தை இடத்தில் என்று சொல்வார்கள். ஏன்னா அவரே பயிர்வாரு, இந்த அம்மா தான் 10 மாசம் சுமக்கணும், உயிரை பணயம் வைத்துக் கொண்டு அந்த குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயை மதித்து வாழுங்கள், தாய்க்கு முதல் மரியாதை கொடுங்கள். மார்க்க ஞானத்தை கற்றவர்கள் யாருமே தங்கள் பெற்றோர்களை வீட்டை விட்டு துரத்துவதே கிடையாது. ஆனால் உலக கல்வியை கற்றவர்களை பலரும், சமீபத்தில் கூட ஒரு அம்மா பிச்சை எடுக்க வந்தாங்க எங்க பள்ளிவாசலுக்கு. நான் கேட்டேன், உங்க பையன் என்னமா செய்யறாரு? அவர் பெரிய பதவியில அமெரிக்கால இருக்கு, நீ என்னமா செய்யற? நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். பையன்லாம் பெரிய பதவியில இருக்கிறாரு, ஆனா மார்க்க ஞானம் இல்லாத காரணத்தினால் அந்த பெற்றோர்கள் ரோட்டுக்கு வந்து பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, உதைபியா உடன்படிக்கை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த நாளைக்கு உதைபியா உடன்படிக்கை, ராத்திரி நேரம் மழை பெஞ்சிருக்கு. ரசூலுல்லாஹ் சுபுஹ்ல சொல்றாங்க, அல்லாஹ் என்ன சொன்னான்னு தெரியுமா? நேற்று இரவு மழை பொழிந்ததே, அந்த மழையை வைத்துக் கொண்டு சிலர், உன்னுடைய தோழர்களில் சிலர் என்னை மறுத்து விட்டார்கள், சிலர் என்னை நம்பி விட்டார்கள் என்று சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரும் சொல்லலாம், உங்களை அல்லாஹ்வை மறுத்தது யார், அல்லாஹ்வை நம்பியது யார் என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முத்தியர்னா பி ஃபத்லில்லாஹி வ ரஹ்மத்திஹி ஃபதாலிக மூமினும் பி வ காதிரும் பில் கௌகப். இந்த மழை பொழிந்ததே அல்லாஹ்வினால் தான் மழை பெய்தது என்று யார் சொன்னார்களோ அவர்கள் அல்லாஹ்வை நம்பிவிட்டார்கள், நட்சத்திரத்தை மறுத்து விட்டார்கள். இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த நட்சத்திரம் இங்கே இருப்பவை தான் மழை பெய்தது என்று யார் சொன்னார்களோ அவர்கள் நட்சத்திரத்தை நம்பிவிட்டார்கள், அல்லாஹ்வை மறுத்து விட்டார்கள், அல்லாஹ்வை மறுத்த காதிராக அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இன்னைக்கு கூட பாருங்களேன், வீட்லையோ ஆஸ்பத்திரியிலேயோ தேர்காலம் நடந்துச்சுன்னா பெற்றோர்கள் ஓடுவாங்க, அந்த காலண்டரை எடுப்பாங்க, டைத்தை பார்ப்பாங்க, நேரத்தை பார்ப்பாங்க, நட்சத்திரத்தை பார்ப்பாங்க, யமகண்டமா அல்லது உப்பு கண்டமான்னு பார்ப்பாங்க. இதையெல்லாம் பார்த்து குறிச்சி வச்சுக்கிட்டு இந்த பிள்ளையுடைய ஜாதகம். ஒரு அம்மா என்கிட்ட வந்தாங்க, ஜாதகத்தை என்கிட்ட காட்டி, என் பிள்ளைக்கு நல்ல பேர் சொல்லுங்க, காணால சொல்லுங்க, எப்படி காணால சொல்லுங்க, ஆனால சொல்லுங்க. அப்ப நான் கேட்டேன், உன் பிள்ளைக்கு வந்து கருப்பட்டின்னு பேர் வச்சுக்க. இது வரைக்கும் யாரும் வைக்கல. என்னுடைய ஆசிரியர் தந்தை ஷம்சுல் ஹுதா ஹஜரத்
அக்பர் அசத்துக்குலாம் தெரியும். நீடூர்ல பெரிய ஆசிரியர், என்னுடைய ஆசிரியருக்கெல்லாம் அவர் ஆசிரியர், எனக்கும் ஆசிரியர். அவங்கள்ட்ட இருந்து ஒருத்தர் கேட்டாராம், என் பிள்ளைக்கு நல்ல பேர் சொல்லுங்க, குரான்ல வந்து இருக்கணும், அரபியா இருக்கணும், ஆனா இது வரைக்கும் யாரும் வச்சிருக்க கூடாது. அப்படி ஷைத்தான் வச்சுக்க, குரான்ல தான் இருக்கு, யாரும் வைக்கல. இல்ல அது வேணாம், அப்ப இப்லீஸ் வச்சுக்க, ஃபிரௌன் வச்சுக்க. என்னப்பா இது, ஒரு பேரை சொன்னா நல்ல பேரை நாங்க சொல்ல போறோம். நீங்க ரொம்ப பேர் நெட்டை பார்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க, கண்ட பேர்லாம் வைக்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு மஸ்னான் பேர் வச்சிருக்கிறாங்க. மஸ்னான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? விபச்சார விடுதின்னு அர்த்தம். அந்த பேரை வச்சிருக்கிறாங்க பொம்பளை பிள்ளைக்கு. எதற்காக? அந்த காலத்துல ஆணியங்கள்ட்ட கேட்பாங்க, இப்ப அப்படி கிடையாது. அதற்கு நான் சொன்ன பேரை நீங்க வைங்க, உங்களுக்கு வேலை அதுதான். நாங்க என்ன சொன்னோமோ அதை நீங்க செய்யணும். உங்க பேச்ச நாங்க கேட்க மாட்டோம். நாங்க நரகத்துக்கு போறதுக்கு தயாரா உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்க தொழுவு கூட்டா நாங்க வரமாட்டோம். தண்ணி அடிக்காதன்னா நாங்க தண்ணி அடிப்போம். எல்லா வேலையும் நாங்க செய்வோம் என்றெல்லாம் மார்க்க அறிஞர்களுக்கு மாறி செய்யக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகுதுன்னா என்ன அர்த்தம்? மார்க்க ஞானம் இல்லை என்பதுதான் அதற்கு சரியான பொருள். அப்ப அந்த ஆள் கேட்டானா, இதெல்லாம் சரிபட்டு வராது, இந்த வாயில நுழையிற மாதிரி ஒரு பேர் சொல்லுங்க. அப்படின்னா வாழைப்பழம் வச்சுக்க, வாழைப்பழம் தான் வாய்க்குள்ள நுழையும் அப்படின்னு என்னுடைய ஆசிரியர் சொன்னதாக அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, மார்க்க கல்வி இல்லை என்று சொன்னால் இந்த பிள்ளைகள் நமக்காக துவா செய்யவே மாட்டார்கள். பள்ளிக்கூடங்கள்ல இறந்து போன பெற்றோருக்காக எப்படி துவா செய்யணும், உயிரோடு வாழும் பொழுது எப்படி மரியாதை செய்யணும், யாராவது சொல்லி கொடுக்கிறார்களா? ஒருத்தர் சொல்லி கொடுக்கிறது இல்லை. மக்தப் மதரசாக்கள்ல மட்டும்தான் இந்த 3 ஆலிம்கள் தெளிவாக அந்த ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் கூறுவதாக, அடியான் மனிதன் எனக்கு நோவினை தருகிறான். எப்படி தெரியுமா? காலத்தை திட்டுவதின் மூலமாக. எனக்கு நேரம் சரியில்லை, காலில் முள்ளு குத்திரும், சளி பிடிச்ச நேரம், உடனே நேரத்தை திட்டுறது, கணவரை திட்டுறது, பிள்ளைகளை திட்டுறது. இதாச்சும் பரவாயில்லைங்க, மிக்சியை சில பேர் திட்டிட்டு இருக்கிறாங்க. மிக்சி ஓடலையா, சளியை பிடிச்ச மிக்சி, கிரைண்டரை திட்டுறது, வாஷிங் மிஷினை திட்டுறது. இதை திட்டுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அது ஓடலைன்னா கடையில கொண்டு போய் ரிப்பேர் பார்க்கணும். புருஷன் படுத்து கிடக்காங்க, கூட்டு போய் ஆஸ்பத்திரியில் கூட்டு போய் அவருக்கு ஊசி போடணும். அதை விட்டுட்டு ஏயா படுத்து கிடக்க. சில ஊர்களில் வந்து பெண்கள் வந்து கணவர் பேரை சொல்லவே மாட்டாங்க. சொல்லி கூப்பிடதான் கூடாதே தவிர தேவையான நேரத்தில் கணவருடைய பேரை தாராளமா சொல்லலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷா நீ கோபமா இருக்கிறியா சந்தோஷமா இருக்கிறியா? நான் எனக்கு தெரியும் அப்படின்ட்டாங்க. இப்போம்லாம் அந்த வீட்டில் தட்டு பறந்தா கோபமா இருக்காங்கன்னு அர்த்தம், அப்படி சிரிச்ச மாதிரி இருந்தாங்கன்னா சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஆயிஷா கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், நான் கோபமா இருக்கிறது எப்படி தெரியும், சந்தோஷமா இருக்கிறது எப்படி தெரியும்? அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, நீ கோபமாக இருந்தால் இப்ராஹீமுடைய ரப்பின் மீது சத்தியமாக, என் பேர நீ சொல்ல மாட்டேன், இப்ராஹீமுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று நீ சொல்லுவா. ஆனா சந்தோஷமாக இருந்தால் என் பெயரை நீ சொல்லி முஹம்மதுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று என் பெயரை நீ பயன்படுத்துவாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். இன்னைக்கு வந்து தேவைக்கு கணவனுடைய பேரை தாராளமா சொல்லலாம். கணவர் வீட்டில் இல்லாத நேரத்துல அரசாங்கத்திலிருந்து கணக்கெடுக்க வராங்க. சில பெண்கள் பேரை சொல்றதே இல்லை, அவரும் எழுதாமலேயே போயிருந்தார். இப்படிதான் ஒரு அம்மா வீட்டில் வந்து கேட்டதுக்கு என் புருஷன் பேரை சொல்லவே மாட்டேன்ட்டு அந்த அம்மா, எப்பா எழுதித்தாமா தீரணும், புருஷன் எங்கம்மா இருக்கிறாரு, அவங்க பேரை நான் சொல்ல மாட்டேன். சரி எங்கம்மா இருக்கிறாரு, அந்த சனியை உள்ளதான் கிடக்கு, ஏ சனியை எங்க வா, உன் பேரை சொல்லிட்டு போய் படு, இதுக்கு பேரை சொல்லிட்டு போயிடலாமே. அப்ப கணவனுடைய பேரை சொல்லலாமானா சொல்லி கூப்பிடதான் கூடாதே தவிர அதை தேவைப்படுகின்ற பொழுது தாராளமாக சொல்லலாம் என்பதையும் பெருமானார் சொல்லி காட்டுவார்கள். இந்த ஒரே ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நீங்க சமுதாயத்துல பேய் பிசாசு அந்த நம்பிக்கை ரொம்ப ஆழமா பதிஞ்சு கிடக்கு. பேய் வருது, பிசாசு வருது, வீட்டு வாசல்ல தண்ணி வைக்கணும், வேப்பலையை கட்டி தொங்க போடணும். இந்த மாதிரி சில வீடுகள்ல, இஸ்லாமிய வீடுகள்ல மார்க்க ஞானம் இல்லாத காரணத்தினால் கடமையான குளிப்பு எப்படி குளிக்கணும்னு இன்னும் சில ஆண்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இடுப்பொழியா குளிச்சா போது சில பேர் இடுப்பொழியா தான் குளிச்சுட்டு வராங்க. தொழுகையே கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள்,
சில வீடுகள்ல ரஹ்மத்துடைய வானவர்கள் நுழைய மாட்டாங்க. எந்த வீடு தெரியுமா? எந்த வீட்டுல உருவப்படங்கள் தொங்குகிறதோ அழகுக்காக தொங்க விட்டிருப்பாங்க, அது கூடாது. மார்க்கெட்டில் இறந்தவர்களுடைய போட்டோ, திருமண போட்டோ, பிள்ளைகளுடைய போட்டோ, தர்காக்களுடைய யானைகள் போட்டோ எல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. இதை பார்த்தால் ரஹ்மத்துடைய மாணவர்கள் அந்த வீட்டிற்குள்ளால் வரவே மாட்டார்கள். இரண்டாவது என்ன அப்படின்னா, செல்லப்பிராணியாக நாய் வளர்க்கப்பட்டால் 3 காரணங்களுக்காக நாய் வளர்க்கலாம். என்ன 3 காரணங்கள்? வீட்டை பாதுகாப்பதற்காக. அது வெளியே தான் நிற்கணும், பெட்ரூம்ல போய் படுக்கக்கூடாது. சில வீடுகளில் கிச்சன் வரைக்கும் நாய் போகுது. ஒன்னா ஒரே தட்டில் உட்கார்ந்து 2 பேரும் அம்மாவும் பிள்ளையும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு இருக்கிறாங்க. அது மார்க்கெட்டில் கூடாது. அப்போ வீட்டை பாதுகாப்பதற்காக நாய் வளர்க்கலாம், வேட்டையாடுவதற்காக நாய் வளர்க்கலாம், கால்நடைகளை பராமரிப்பதற்காக. அரபு நாடுகளில் பாருங்க, ஒரு 10 ஒட்டகத்துக்கு 2 நாய் அழகா மேய்ச்சிட்டு வந்து ஒட்டகத்தை வந்து வீட்டை வந்து விட்டுரும். அதற்காக நாய் வளர்க்கலாம். இதை விடுத்து செல்ல பிராணிகளாக நாய் வளர்த்தால் அந்த வீட்டுக்கும் வானவர்கள் வரவே மாட்டார்கள். 3வது என்ன தெரியுமா? பருவ வயதை அடைந்த ஆணோ பெண்ணோ குளிப்பு கடமையாகி சுத்தமாகாமல் இருந்தால் அந்த வீட்டிற்குள்ளாலும் ரஹ்மத்துடைய மாணவர்கள் வரவே மாட்டார்கள். ஆனா ஒருத்தர் வந்துடுவார். யாரு? மலக்கும் போது வர வேண்டிய நேரத்தில் நாய்க்கு பயப்பட மாட்டாரு, போட்டாக்களுக்கும் பயப்பட மாட்டாரு, சுத்தமா சுத்தம் இல்லையா அதுக்கும் பயப்பட மாட்டாரு. நீங்க சகோதர சமுதாயத்தவர்களோடு பழகி பழகி நம்ம வீடுகளையும் நாம என்ன செய்யறது தெரியுமா? சில வீடுகள்ல இறந்தவங்க போட்டோவை போட்டு அது ஒரு விளக்க வச்சு, ஒரு ஊதுபத்தியை வச்சு, ஒரு பூமாலையை போட்டு வெளியே போகும்போது அந்த துவா செஞ்சுட்டு போகக்கூடிய பழக்கம் நீங்க சில இஸ்லாமிய குடும்பங்கள்ல அதிகமாகவே காணப்படுகிறது. ஒரு பையன் கேட்டானா, ஏமா பக்கத்து வீட்டுல அவங்க அத்தா போட்டாவை மாட்டிருக்காங்களே, நம்ம வீட்டுல எப்பமா அத்தா போட்டாவை மாட்டுவேன்னு கேட்டிருக்கான். அதுக்கெல்லாம் அவங்க அத்தா மௌத்தா போட்டுட்டா அப்படின்னு அந்த அம்மா. அவன் கேட்டிருக்கான், எப்படா மௌத்தா போவான்னு அவன் கேட்டிருக்கான். அதுக்கெல்லாம் காணம் கடியணும், நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிற, சீக்கிரமா மௌத்தா போயிடுவார். மௌத்தா போன பிறகு மாட்டலாம். அப்ப யாருடைய போட்டாவாக இருந்தாலும் சேகுமாருடைய போட்டா என்று சொல்லி கூட சில பேர் வீடுகள்ல மாட்டி வச்சிருக்கிறாங்க. அது மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு காரியம். அந்த செயல்களை நாம் செய்தால் நிச்சயமாக வானவர்கள் வரவே மாட்டார். அப்ப பேய் பிசாசு என்பது மார்க்கத்தில் கிடையாது. நாம பேய் நாம எதை சொல்றோம்? இறந்தவங்க கபரை விட்டு வெளியே வராங்க, அதான் பேயா சுத்துறாங்க. 40 நாள் வீட்டில் இருப்பாங்க, அப்புறமா வீட்டை விட்டு போயிடுவாங்க. வீட்டில் கல்யாணம்னா மறுபடியும் பேரன் பேத்தி கல்யாணத்துக்கு வீட்டுக்கு வருவாங்க. அந்த நம்பிக்கை ஆழமாக சில பேருடைய உள்ளத்தில் பதிந்திருக்கிறது. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். என்ன வார்த்தை அப்படின்னா, மனிதன் இறந்த உடனே அல்லாஹ்ட்ட கேட்பானா, யா அல்லாஹ் உலகத்திற்கு என்னை திரும்ப நீ அனுப்பு, மறுபடியும் நான் ஜாமியா பள்ளியாசல போய் 5 நேரம் தொழுகிறேன், வீராமண பள்ளியாசல போய் 5 நேரம் தொழுகிறேன், ஜகாத்தை கொடுக்கிறேன், நோம்பு வைக்கிறேன், எங்க அத்தாமாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறேன். லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா இன்னஹா கலிமத்துல் ஹுவ காயிலுஹா. அல்லாஹ் சொல்லிட்டான், இது தேவையில்லாத பேச்சு. இந்த பேச்சு இருக்குத 60 வருஷம் 70 வருஷம் உலகத்தில் வாழ்வதற்கு நான் உரிமை தந்தேன். அந்த காலத்தில் இவைகளை நீ செய்திருக்க வேண்டும், நீ செய்ய மறுத்துட்ட, உனக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு வமின் வராயையும் பரிசப்பும் இலா யௌமி பாஸூன், மறுமை நாள் வரையிலும் இந்த உலகத்திற்கு வர முடியாத அளவிற்கு அல்லாஹ் ஒரு தடையை ஏற்படுத்துவான். அல்லாஹ்க்கு தடையை மீறி நானும் நீங்கள வெளியே வர முடியுமா? இப்ப நான் ஒரு தடை போடுறேன், அந்த தடையை ஒருத்தன் மீறலாம், மீறாமலே இருக்கலாம். அவன் மீறவில்லை என்றால் நான் ஆட்சேபிக்கவன். நான் போட்ட தடையை ஒருவன் மீறிவிட்டால் நான் பலவீனமானவன், அவன் பலசாலியாக ஆகிவிடுவான். அல்லாஹ் போட்ட தடை கபரை விட்டு வெளியே ஒருத்தர் வாரார் அப்படின்னா அப்ப அல்லாஹ் பலவீனமா போயிருந்தானே, இவன் பலசாலியா ஆகியிருந்தாரு. எனவே யாரும் அவர் நல்லவர்களாக இருக்கட்டும் கெட்டவர்களாக இருக்கட்டும் கபரை விட்டும் ஒரு காலம் பேயாக பிசாசாக வரவே முடியாது என்பதை இஸ்லாம் நமக்கு ஆணைத்தரமாக சொல்லி காட்டுகிறது. அருமையான தாய்மார்களே, உங்கள் குழந்தைகளை நல்லவிதமாக நீங்கள் படிக்க வையுங்கள். பெண் குழந்தைகளை படிக்க வைத்து அரபு மதரசாக்கள்ல ஆடி மாதிற்காக நீங்கள் சேர்த்து விடுங்கள். நான் பெருமையாக சொல்வேன், இங்க அமர்ந்திருக்கின்ற அன்சாரி பாய், அவர் எனக்கு மச்சான் தான்.
அன்சாரி பாய் இருக்கிறார், அவருடைய மகள் ரோபினா அல்மாஸ் இதே தெருவை சார்ந்தவர்கள். என்னுடைய மதரசால தாருல் ஹுதா பெண்கள் மதரசால இந்த வருஷம் 3வது சூரா பட்டம் வகுப்பு மாணவியாக அவர்கள் பயின்று வருகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்க குடும்பத்திலே முதல் ஆலிமா அந்த பெண்ணு தான். அந்த பெண்ணுக்காக நீங்கள் ரொம்ப துவா செய்வீங்க. உங்கள் குடும்பங்களிலும் பெண் குழந்தைகளை ஆலிமா பட்டம் பெறுகின்ற அளவிற்கு ஓத வையுங்கள். பெண்களுக்கு கல்வி அவசியம். உலக கல்வியும் தேவை, மார்க்க கல்வி அதை விட நம்மளுக்கு அவசியம். இந்த மாதிரி ஆலிமாக்கள் பட்டம் வாங்கி வந்தாங்கன்னா தயவு செய்து தெரு நிர்வாகிகளை பார்த்து நான் கேட்டுக்கொள்கின்றேன், அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா வைத்து அவர்களுக்கு ஏதாவது இந்த தெரு சார்பாக ஒரு அன்பளிப்பை நீங்கள் கொடுத்தால் அடுத்தடுத்து தாய்மார்கள் நம்ம பிள்ளைகளையும் நாம ஓத வைப்போம். இப்ப இந்த பிள்ளைங்கெல்லாம் ஓதிட்டு மேடையில வந்து ஓதிட்டு பரிசு வாங்கும்போது தாய்மார்களுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஆலிமாக்களை கண்ணியப்படுத்தினால் அடுத்தடுத்து இந்த தெருவுல இந்த மகளால ஆலிமாக்கள் அதிகமாக உருவாக வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்தவனாக எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட அனைத்து கடமைகளையும் அல்லாஹ் அவர்களுக்காக செய்யக்கூடிய நன்மக்களாக அனைவரையும் அல்லாஹ் ஆக்கிரமித்து புரிவானாக. வாசல் தரவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்புக்கு நன்றி. நடுவர் அவர்கள் எனக்கு நல்ல மார்க் கொடுப்பாரு, கேட்டுக்கொள்கிறேன்.